ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பருத்தி கொட்டை. இதை நம்ம 8 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். 8 மணி நேரம் ஊறி இருக்கு பாருங்கள். இந்த இதை டஸ்ட்டு போக நல்லா கழுவிட்டு எடுத்து அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைஞ்சிருக்கு. நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை துணி போட்டு வடிகட்டி எடுத்துருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம், கசடு போக. மொத்தத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பால் கிடைக்கிது, நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பால் கிடச்சிருக்கு. இன்னும் இந்த செக்கையில் பால் இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சி செகண்ட் பால் எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இவ்வளோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறோம். இல்லை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ தண்ணி விட்டாச்சு. இது கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 2வது வாட்டி போட்டு இப்போ பிழிய போகிறோம். இங்கே பாருங்கள், பால் எடுத்தாச்சு. இப்போ மண்பானையில் எடுத்து நம்ம பாலை ஊற்றி காய்ச்சலாம். எதுக்கும் ஒரு வாட்டி வடிகட்டி ஊற்றிக்கலாம். இல்லை டஸ்ட்டுலாம் வரும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கிறோம். பாருங்கள் எப்படி டஸ்ட்டு வந்திருக்குன்னு. சரி, இந்த பாலை நம்ம பானையில் ஊற்றி காய்ச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஈர அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, ஏலக்காய், சித்திரத்தை எடுத்து அரைச்சிக்கோங்க. என்கிட்ட சித்திரத்தை இல்லை, அதனால் இந்த 3 மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, இப்போ பால் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கொதிச்சதுக்கப்புறம் பொங்கும். அப்படி பொங்குறப்போ நம்ம அந்த ஈர அரிசி மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஊற்றலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம இதை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடியில் இருக்கிறதுலாம் பாருங்க. நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம பாகை ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சரி, இப்போ நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பருத்தி பால் செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் ரெடி. இப்போவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.